Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இப்போ வந்து செங்கல்பட்டு ட்ரெயின் வந்து ரொம்பவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதில் இப்போ வந்து திரும்பவும் அந்த டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரெயின் ஆனால் நாங்கள் பஸ் ரூட் எடுக்கிறோம். பஸ் ரூட்டில் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பேர் பஸ் இல்லாமல் பஸ்ஸு கம்மி, பஸ் வேறு ஜாஸ்தி கிடையாது. 4 பஸ் ஓடி இருந்து ஒரு பஸ் ஏற்றுட்டு 3 பஸ் தான் ஓடுது. 4 பஸ் 5 பஸ் இருந்தால் ஒன்றும் எல்லாம் ஒயிட் போர்டாக விட மாட்டோம். ஒயிட் போர்டு 10 மணிக்கு மேலே தான் வர்றாங்க. அதில் டீலர்ஸாக வர்றாங்க. ஏழை மக்கள்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்ட் டைமுக்கு வந்தாலும் இருந்தாலும் அந்த ரஸ்ஸில் ஏறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ட்ரெயின் மாதிரி வராது. இப்போ பஸ்ஸில் ஃபுல்லாக கூட்டம் தான். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இப்போ ரொம்ப கூட்டமாயிடுச்சு. பஸ்ஸு சரி ஓகே, இவங்க ட்ரெயினை இது பண்ணட்டும், பஸ்ஸு கொஞ்சம் மார்னிங்காவது விடலாம். பட் ஏர்லி மார்னிங் வர மாட்டேங்குது. 2 மணி நேரம் போகிறதா 3 மணி நேரம் ஆகுது. பஸ்ஸு விட்டும் புண்ணியம் கிடையாது, டிராஃபிக் தான் ஆகுது. வெளியே போகிறவங்க ஏதோ லேட்டானாலும் போயிடுவாங்க. வேலைக்கு போகிறது தான் இங்கே 1/2 ஹவர் காலையில் வரும்போது 1/2 ஹவர் லேட் ஆகி போகுது. அந்த கம்பெனிக்கு போனால் ஒரு நாள் சம்பளம் கட்டு, 6 நாள் சம்பளம் கட்டு, இப்படி தான் போகுது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ரொம்ப வயசானவங்கலாம் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸில் நிற்க முடியாது. இதே ட்ரெயின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிற்கிறதுக்கு டோக்கன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரெயின் நிறைய வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய க்ரௌடு இப்போ தாமரை பஸ்ஸில் நிறைய பேர் நின்றுட்டுருக்கீங்களா? ஸோ இது வந்து மக்களுக்கு எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, உங்களுக்கு எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பாக பாதிப்பு தான். ஏன்னா வந்து பாதி பேர் இப்போது மக்கள் இருக்காங்கன்னா பாதி பேர் ட்ரெயின்லையும் பாதி பேர் பஸ்லையும் அப்படி பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இருக்கிற ட்ரெயினில் எல்லாருமே சில டைமில் இருக்கிற ட்ரெயினில் எல்லாருமே ஏறிடுறாங்க. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்குது. இப்போது படிக்கிறவங்கன்னு விட்டால் கூட நிறைய பேர் வயசானவங்கலாம் போகிறாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொதுவாக பார்க்கும்பொழுது நாங்கள் காலேஜ் போகும்பொழுது எங்களுக்கு முன்னாடி விட இப்போ வந்து செங்கல்பட்டு ட்ரெயின் வந்து ரொம்பவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதில் இப்போ வந்து திரும்பவும் அந்த டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணதால் இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ட்ரெயின் ஆனால் நாங்கள் பஸ் ரூட் எடுக்கிறோம். பஸ் ரூட்டில் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வேலைக்கு போகிறவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய பாதிப்பு சார். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படணும். காலையிலலாம் போகிறதுக்கு கடுப்படிக்கு. ஆனால் இந்த டைமுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க. காலையிலனா திரும்ப ரிட்டன் அனுப்பிச்சிடுறாங்க. டிக்கெட் எடுக்க பட்சத்தில் இல்லை க்ளோஸ் அப்படிங்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் கொஞ்சம் இது சரியாகும்னா நல்லா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வேலைலாம் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ்ஸில் நம்ம ட்ரெயின்லனா அது ஒரு இது எல்லாமே பஸ்ஸுங்கும்போது எல்லாம் ட்ரெயின் வசதி மாதிரி இருக்குது. அதில் எல்லாமே அடிக்கொருக்க போகிற மாதிரி இந்த பஸ் வசதி இருக்குது. அதில் ரயில் ரத்து என்பது வந்து மக்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்காகத்தான். ஏன்னா பிளாட்ஃபாரம் வந்து குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சி என்று நம்ம பார்க்கலாம். ட்ரெயின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எங்களுக்கு சரியாக டைமுக்கு போக முடியல. நிறையா இப்போ பஸ்ஸுனால் டிராஃபிக் ஆகுது. நம்ம ட்ரெயின்னா நம்ம கரெக்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். டைமிங் கூட பிக்கப் ஆயிடும். மக்கள் பாதிப்பு தான். அதுக்கு மாற்று வழி பண்ணிட்டு அவங்க செஞ்சுருக்கணும். பஸ்ஸுங்கிறப்ப கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம். ட்ரெயினுங்கிறப்ப ஃப்ரீயாக இப்போ டக்குன்னு டைமிங்க்கு போயிடலாம். இது போக்குவரத்து நெரிசல் கூடுது. அதுக்காக வேண்டி தான் ட்ரெயினை பார்க்குறது. பாதிப்பு தான். அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி போயிட்டு வரோம். நெல்லூர் போயிட்டு இப்படி வராங்க. மேடவாத்துக்கு வந்து இப்படி தாமரம் வராங்க. கொஞ்சம் பேர் பஸ் இல்லாமல் பஸ்ஸு கம்மி, பஸ் வேறு ஜாஸ்தி கிடையாது. 4 பஸ் ஓடி இருந்து ஒரு பஸ் ஏற்றுட்டு 3 பஸ் தான் ஓடுது. அது மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க. ஜனங்க வந்து ஃபுல்லாக ரொம்ப தான் வந்து ஃபுல்லாக இறங்குது. திரும்ப இங்கே வந்து அவசரப்படுத்து, அங்கேயும் அவசரப்படுத்து. ட்ரெயின் இல்லாததுனால ரொம்ப இதுதான், ஜனங்க அவசரப்படுறது தான். காலையில் பார்த்தீங்கன்னா 2 பஸ் ஒன்றோட ஒன்று பின்னாடி பின்னாடி வரும். ஆனால் பின்னாடி அதுக்கப்புறம் 1/2 ஹவர் பஸ் இருக்காது, 3/4 ஹவர் பஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பின்னாடி 2 பேர் ஒன்றா சேர்த்து வருவாங்க. அது மாதிரி தான் நடக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்கு போகிறதுக்கு பதிலாக பஸ்ஸுக்கு வந்து நிறைய விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ பஸ்ஸெல்லாம் கட்டாயத்துக்கு வருதா? பஸ்ஸு கரெக்டாக இருக்கா, போதுமானதாக இருக்கா? இப்போதைக்கு பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு வந்தாலும் இருந்தாலும் அந்த ரஸ்ஸில் ஏறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ட்ரெயின் மாதிரி வராது. அதுதான் இப்போ பஸ்ஸில் ஃபுல்லாக கூட்டம் தான். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இப்போ ரொம்ப கூட்டமாயிடுச்சு. அதுவும் சில டைம் இப்போது பஸ்ஸு சரி ஓகே, இவங்க ட்ரெயினை இது பண்ணட்டும், பஸ்ஸை கொஞ்சம் மார்னிங்காவது விடலாம். பட் ஏர்லி மார்னிங் வர மாட்டேங்குது. 7 மணி அந்த மாதிரிலாம் செங்கல்பட்டு பஸ்ஸு வர மாட்டேங்குது. லேட்டாக தான் வருது. 9:30 மேலே தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்குது போகிறதுக்கு எங்களுக்கு. இல்லை பஸ்ஸை பொறுத்தவரை என்னென்னா அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுவோம் சார். பட் அது அங்கே போய் கேட்டான்னு சொல்கிறாங்க, அது டிராஃபிக்கில் மாட்டிக்கினா அதை மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரியல. அது வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் அது கண்டிப்பாக தெரியும். பேருந்து சிக்கலும் இருக்குது. பேருந்தும் கண்டிப்பாக நிறைய சிக்கல் இருக்குது. வந்தால் 5 பஸ் வருவான், இல்லைனா ஒரு பஸ்ஸும் வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பஸ் இருந்தாலும் டிராஃபிக் எல்லாம் அதிகம். அதனால் பஸ்ஸு அதெல்லாம் எதுக்கும் பார்க்க மாட்டாங்க. ட்ரெயினுக்கே ஒன்றும் பண்ண முடியல. பஸ்ஸு ரொம்ப டிராஃபிக். 2 மணி நேரம் போகிறதா 3 மணி நேரம் ஆகுது. பஸ்ஸு விட்டும் புண்ணியம் கிடையாது, டிராஃபிக் தான் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்?
பேருந்துகள் என்று சொல்லுகிற பொழுது அவங்க நேரப்படி வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா இருக்க பேருந்தை வைத்து தான் அவங்க வந்து பயணத்தை வந்து நிர்ணயம் செய்து மக்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக செய்கிறாங்க. மக்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை இன்னும் வேணும் ப்ரோ, பத்தாது இது. ஏன்னா இப்போ பஸ்ஸு ஒரு சில நேரத்தில் வருது வரல, ஆனால் எங்களுக்கு அந்த கரெக்டாக வரல. அது அப்படியே வந்தாலும் ஃபுல்லாகிடுது, அதனால எங்களுக்கு கரெக்டாக வரல ப்ரோ. பேருந்தை காட்டிலும் மெட்ரோ ரயில்வே இதுதான் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரெயின் விடாத பஸ்ஸில் போகிறீங்க, ஸோ எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நார்மலாகவே பஸ்ஸில் ட்ரெயினில் இல்லாத போது எல்லா பீப்புளுமே வந்து பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வந்து 1 hour முன்னாடியே கிளம்புனா தான் வந்து போக முடியுது. ஃப்ரீ பஸ் இருக்குதா எங்களுக்கு? பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது, பட் ஜென்ஸுக்கும் இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ ஃப்ரீ பஸ்ஸும் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த டீலக்ஸ் பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அதில் அதிகமாக தான் இருக்குது. ட்ரெயின் கம்பேர் பண்ணோன்னா 5 ரூபா 10 ரூபா தான் அது மாதிரி தான் வரும். ஸோ அது இன்னும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ட்ரெயின் இப்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது செலவினம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் தான் சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எந்த காலத்தில் வந்து எந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரயில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ரயில் விட்ட பிறகு நம்ம போகலாம். டியூரேஷன் டைம் வந்து அது மினிமம் 1 hourல போயிடுவேன் ப்ரோ. இங்கிட்ட எம்ஜிஆர் காலேஜ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 hourல போயிடுவேன். இதே பஸ்னால் எனக்கு மினிமம் 1.5 hour 2 hours அப்படி ஆகும். ப்ரைஸ்னால் கூட அது கம்மியாக இருக்கும். மினிமம் எவ்வளோ 10 rupees அந்த இதில் முடிஞ்சிடும். பஸ்ஸுனால் எனக்கு 30 rupees அந்த ரேஞ்சில் போயிடுது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ, ரொம்ப டஃப்பாக இருக்குது. ட்ரெயின் வந்து ஏற்கனவே எல்லா சௌகரியம் உண்டு, ஃப்ரீ ரேட்டு இது கம்மி தான், இருந்தாலும் எல்லா வசதி எல்லாமே இது பஸ்ஸு வந்து அப்படி கிடையாதுல்ல. முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் தான் சிரமம் தான். நான் ட்ரெயினில் 15 வருஷமாக வந்துக்கிறேன். ட்ரெயின் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது. ட்ரெயினில் பஸ் இப்படி வர்றதுனால. பஸ்ஸில் 1 ஹவரில் வந்துடுறாங்க, அதனால் குயிக்காக வந்துடுறதாகுது. இப்போ இப்போதைக்கு ரயில் பயணிகளுக்கு வந்து இப்போ ட்ரெயின் இது பண்ண பாலம்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை முன்னாடியே பண்ணியிருக்கணும்? அதை இப்போ முன்னாடியே பண்ணிங்கன்னா தாமதமாக நடக்குது, வேலையை செய்ய மாட்டுறாங்க, வேலையை நடக்கலை, அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த ஆட்சியில். டக்குன்னு வேலையை முடிக்கணும். இப்போ ஒரு 3 வருஷம் 5 வருஷம்னாக்கா அந்த 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ஃபெயிலியர் ஆகும், அந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்கணும். மெட்ரோவில் எல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும். அதே போல் போகிற லைனு எல்லாம் டிராஃபிக் க்ளீன் பண்ணணும், அது நிறைய சரி பண்ணணும். பஸ் என்ன இப்போ என்ன வருப்பா, குறிப்பிட்ட வரைக்கும் தான் பஸ் இருக்குது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது ஒரு பஸ் வர. ஒரு பாவம்னா இங்கே 3 மணி நேரம் டிராஃபிங்கில் போகிறோம். இன்னும் என்ன பஸ் வந்தா ஒரு காலையில் 6 மணிக்கு வந்தோன்னா 6 மணிக்கு பஸ் இருந்தால் டக்குன்னு போவாங்க. 8 மணிக்கு 9 மணிக்கு மேலே தான் பஸ்ஸே விட்றான். 4 பஸ் 5 பஸ் இருந்தால் ஒன்றும் எல்லாம் ஒயிட் போர்டாக விட மாட்டோம். ஒயிட் போர்டு 10 மணிக்கு மேலே தான் விட்றாங்க. அதில் டீலர்ஸாக விட்றாங்க. ஏழை மக்கள்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் போகிற சைடு அதுமாதிரி பொத்தேரி சைடில் வந்து அதிகமாக யார் வருவா? ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் அங்கே கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒர்க்கிங் மென் எல்லாருமே தான் வருவாங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இழக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, எக்ஸாம் விட்டுருவோன்னு ஒரு பயம். இதனால் யார் எந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறான்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போகிறவங்களால எப்படி? நீங்கள் வேலைக்கு போகிறது தான் பாதிப்படுறாங்க. வெளியே போகிறவங்க ஏதோ லேட் ஆனாலும் போயிடுவாங்க. வேலைக்கு போகிறது தான் இங்கே 1/2 hour காலையில் வரும்போது 1/2 hour லேட் ஆகி போகுது. அந்த கம்பெனிக்கு போனால் 1 நாள் சம்பளம் கட்டு, 6 நாள் சம்பளம் கட்டு, இப்படி தான் போகுது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது மாதிரி ப்ராப்ளம் வந்தது. அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் கீப்பர் கேட்டால் அவங்க வந்து வரும்போது ஏறின்னு போ, பஸ் அப்படி தான் வரேன்றாங்க. நான் இங்கேயும் கேட்டேன், ஆவடியிலையும் கேட்டேன், இதை தான் சொல்கிறாங்க. ரொம்ப வயசானவங்கலாம் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸில் நிற்க முடியாது. இதே ட்ரெயின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிற்கிறதுக்கு டோக்கன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முன்னே உங்களுக்கு ஏதாச்சும் முன்னாடி அறிக்கை விட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? அது ரயில் கட் தெரியல, மக்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் வரல. அவங்க ஏற்படுத்தலையா? மக்கள் வந்து மக்களுக்கு தெரிய வரல. அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, கடமைக்கு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க செஞ்சிருக்க அளவுக்கு மக்களுக்கு தெரிய வரல. அது வந்து நியூஸ் பேப்பர்களையும் கொடுத்துருக்காங்க, டிவி, அதாவது சமூக ஊடகங்களை வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து நேரடியாகவும் பேசுகிறாங்க. வேலைக்கு போகின்ற பொழுதும் அது செவி வழி செய்தியாகவும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. அது எதுவும் தெரியாது. ட்ரெயின் எதுவுமே கட் பண்ணுறாங்க, அது இதுவே தெரியாது. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.